ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டியூட்டி பேட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நாம பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்டேட்டு. ஃபின்ச்சஸ் எத்தனை பேர் இருக்குது, என்னென்ன நிலமை இருக்குது, அடுத்து ஆஃப்ரிக்கன் எத்தனை பேர் இருக்குது, என்னென்ன நிலமை இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபின்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்குது. கேஜி 11லேருந்து கேஜி 14 வரைக்கும். ஃபஸ்ட்டு கேஜி 11 என்ன நம்பர்னு பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே கிரே கலர் தான். எல்லாமே ஜீப்ரா ஃபின்ச்சஸ் தான் நம்மள்ட்ட ஃபுல்லாகவே இருக்குது இப்போதைக்கு. இந்த பேர் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு ஏச் ஆகி 2 சிக்கும் நல்லா வந்து க்ரோத் ஆகிட்டு கூடி சீக்கிரம், அதாவது ஒரு ஃபியூ டேஸ்லேயே நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம இந்த சுற்றி இருக்கிற அந்த தேங்காய் நார்லாம் மாத்திர மாதிரி இருக்கும். அந்த தேங்காய் நார் எப்படி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? அதுக்குன்னு ஒரு வீடியோ போடணும்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஃபின்ச்சஸ் நீங்கள் வளர்க்கீங்க, அந்த தேங்காய் நார் எப்படி வைக்கணும்னு தெரில, எப்படி ப்ரோ வைக்கிறது, அது எங்கே போய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்காண்டி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அது இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே நான் உங்களுக்காண்டி போடுறேன். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கேஜி 12 பார்த்துடலாம். கேஜி 12லேயும் ஒரு பேர் இருக்குது. மேல் பார்த்தீங்கன்னா கிரே கலர், ஃபீமேல் ஒயிட் இருந்திருக்கும். அந்த ஒயிட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபீமேலும் கிரே கலர்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும். அதாவது போன அப்டேட்டு நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கணும். நம்ம பெட் ஷாப்பில் போய்ட்டு அந்த ஒயிட்டை கொடுத்துட்டு இந்த ஃபீமேல் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதான் ஃபீமேலு, கிரே தான். இது பார்த்திங்கன்னா இப்போ சீக்கிரமே பேர் ஆகிட்டு, அதனால் நம்ம அந்த ப்ரீடிங் கூடெல்லாம் கட்டி நம்ம ப்ரீடிங் மெட்டீரியலும் உள்ளே போட்டாச்சு. நல்லாவே அந்த ஆண் பார்த்திங்கன்னா கூடு கட்ட ஆரம்பிச்சிட்டு, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 வீக்கில் இது வந்து எக் வச்சிரும். அதுக்கடுத்து நம்ம அடுத்த அப்லோடில் ஃபுல்லாகவே பார்த்துலாம் இது எக் வச்சிருச்சா இல்லையா, என்ன நிலமை அப்படின்றத பார்த்துலாம். இந்த ஃபீமேல் எதுக்கு மாற்றணும் அப்படின்றத நான் போன அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபீமேல் எக் வைக்கலன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலாக இருக்குது அந்த வீடியோ. அதுக்கடுத்து ஃபஸ்ட் அப்லோட் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் நம்ம சேனலில் தான் இருக்குது, போய் செக் பண்ணிட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். நீங்கள் லவ் பேர்ட் அப்டேட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அது பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கடுத்து இதுவும் பார்க்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபின்ச்சஸும் ஆஃப்ரிக்கன் பார்த்தா இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம கேஜி 13 உள்ள பேர் பார்த்துலாம். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, மேல் பார்த்தீங்கன்னா மேலும் ஒயிட்டு தான். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒயிட்டு தான். அதனால் இது வந்து சிக்கும் ஒயிட்டில் தான் வரும். சில நேரம் கிரே கலரும் வரும். ஏன்னா இந்த இப்போ இருக்கிற நிலமையில பேட்ஸ் எல்லாமே கிராஷ் ரொம்ப ஆயிடுச்சு. அந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நெஞ்சு சைடு பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கனெக்ட் பண்ணி அந்த மேல் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கிறனால சிக்கும் அதே மாதிரி கிரே கலர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுவும் 2 சிக்கு ஏச் ஆகிருக்கு. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஃபின்ச்சஸ் சிக்கு பார்த்தீங்கன்னா பொறிச்ச உடனே இப்படி தான் இருக்கும். மேலே அந்த லைட்டாக முடி இருந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் சிக்கு. ஏன்னா லவ் பேர்ட் சிக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா சிக்கா அப்படின்னு நீங்கள் ரொம்ப கூர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபின்ச்சஸ் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும். ஃபின்ச்சஸ் வளர்க்கல நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் வாங்கலாம், இல்லை வாங்குற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். 2 சிக்கு இருக்குது. ரெண்டுமே நல்லாவே ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல். அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இதுக்கும் 2வது கிளச் இருக்குது. அதனால் இதுவும் நம்ம நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மாற்றணும் நெக்ஸ்ட் கிளச்சில். அதனால் அந்த வீடியோலாம் கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அப்லோடில். அதுக்கடுத்து 14 கேஜி பார்த்துடலாம். 14 கேஜிலும் ஒரு பேர் இருக்குது. இதில் உள்ள பேரும் பார்த்திங்கன்னா ஒயிட்டை கனெக்ட் பண்ணி தான் வரும். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒயிட் தான். 2 பேர் ஒயிட்டில் இருக்குது, 2 பேர் கிரேயில் இருக்குது. அதனால் இந்த பேரில் உள்ள சிக்கும் ஒயிட்டை கனெக்ட் பண்ணி தான் வரும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம் எத்தனை சிக்கு இருக்குதுன்னு அப்படி நம்ம நெக்ஸ்ட்டில் பார்த்துடலாம். அதுக்கடுத்து இந்த கேஜியில் நம்ம நெக்ஸ்ட் அவுட் பண்ணுற சிக்கெலாம் போட்டு வச்சுருக்கோம். அதே நான் வந்து இதில் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாகவே. இந்த பேர் நிலமை என்னென்னு பார்த்துடலாம் உள்ளே போய்ட்டு. இது பார்த்திங்கன்னா இதுக்கும் 2வது கிளச்சு தான். இதுக்கும் அந்த நம்ம ப்ரீடிங் பாக்ஸ், அதாவது அந்த கூடை கட்டிருக்கோம் இல்லையா, அந்த கூடைக்கு நம்ம ஃபுல்லாகவே மெட்டீரியல் மாற்றணும். இந்த கேஜி பார்த்திங்கன்னா பழைய கேஜி. இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், அந்த கம்பிலாம் ரொம்ப உத்து போய் இருக்குது, ரொம்ப இத்துட்டு. அதாவது 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த கேஜிலாம். நம்ம செஞ்ச கேஜி தான். அதனால் இந்த கேஜிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். ஏன்னா லைட்டாக கீழே விழுந்தாலும் ரொம்ப அங்கிட்டு ஓட்டம் விழுற வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து கேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கேஜில். அதுக்கடுத்து கீழே உள்ள இதுவும் நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் அப்லோடில். எல்லாமே மாற்றினதுக்கப்புறம் நான் ஃபியூராக வீடியோ போடுறேன். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு இருக்கா 3 சிக்கு இருக்கா அப்படின்னு சுத்தமாக எனக்கு தெரில. நம்ம கூடையே இது வரைக்கும் நம்ம ஃபின்ச்சஸில் கூடையெல்லாம் கழட்டி ஒன்றும் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சிக்கு வாய் திறந்து கிடக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த சைடு ஒரு சிக்கு கிடக்கு. 2 சிக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எத்தனை சிக்கு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கண்ணுக்கு 3 தெரியலாம், எனக்கு தெரிஞ்சு 2 தான் எனக்கு தெரிஞ்சு தெரியுது. உங்களுக்கு எத்தனை சிக்கு தெரியுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒயிட்டை கனெக்ட் பண்ணி தான் வரும்னு எனக்கு தோணுது. ரெண்டுமே ஒயிட்டாக தான் வரும் மோஸ்ட்லி. ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான். அதனால் சிக்கும் அதே கனெக்ட் பண்ணி தான் எல்லாமே வரும். அதனால் மோஸ்ட்லி ஒயிட்டு தான் வரும். அப்பப்போ கிரே கலர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒயிட்டு மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியாது. கிரே கலரும் வரும். ஏன்னா இந்த பேர் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க பேர் 2 ஒயிட்டு தான். அது
எந்த பேர்லேருந்து சிக்காய் வந்துச்சுன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்ம பார்த்தீங்கன்னா இது பெட் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கோம். அதனால் இது எப்படி வந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது வளர்த்தவங்க தான் தெரியும். அதனால் கிரே கலர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கிரேலாம் வராது அப்படின்னு ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டேன். கிரேயும் வரும், ஒயிட்டும் வரும், மேக் பண்ணி தான் வரும். நம்ம கிரேலையுமே ஒயிட்டு போன கிளச்சு நெக்ஸ்ட் அவுட் ஆச்சு, அதெல்லாம் பார்த்தவங்க தெரியும். இது பார்த்திங்கன்னா சிக்கு கேஜி. அந்த லவ் பேர்டு பார்த்திங்கன்னா இந்த லவ் பேர்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 8வது கேஜியில் உள்ள அந்த ஒயிட்டு பேர், அதாவது ஒரே வச்சுருக்குன்னு சொன்னேன் இல்லையா போன வீடியோவில், அந்த ஒரு பேர், அந்த பேரில் உள்ள சிக்கு லாஸ்ட் சிக்கு தான் இது. அது நம்ம 1ஆவது கேஜில் உள்ள பேரை உள்ளத்துக்கு போட்டு உள்ள ஃபுல்லாக ஃபைட் சீன் ஆகி மண்டே ஃபுல்லாக கொத்தி வச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பாக க்யூர் ஆயிரும், நான் 100% சொன்னேன். அதே மாதிரி நல்லா க்யூர் ஆகிட்டு எந்தளவுக்கு ஆறிட்டுன்னு பாருங்கள். நல்லாவே ஆறி 100% க்யூர் ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற 3 ஃபின்ச்சஸில் உள்ள சிக்கு தான் நல்லா அடல்ட் ஆகிட்டு. பட் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அதுலேருந்து ஒரு பேர் நம்ம செட் பண்ணி எடுப்போம். இன்னொரு பேட் பார்த்திங்கன்னா சேல் தான் பண்ணணும். ஏன்னா சும்மா தான் அந்த பேட் வந்து இருக்கும் போது நம்மள்ட்ட 6 கேஜும் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. அதில் 5 கேஜில் ஃபின்ச்சஸ் போட்டு ஒரு கேஜி மட்டும் சிக்கு, அந்த ஃபின்ச்சஸ்குள்ளே சிக்கை போடுறதுக்கு நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் பார்த்துக்கலாம். 9வது கேஜியும் 10வது கேஜியும் ஆஃப்ரிக்கன் இருக்குது. ரெண்டுமே இப்போ புதுசாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இப்போ இன்னும் மேட் ஆகலை, பேரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆகலை. இந்த 9வது கேஜியில் உள்ளது கண்டிப்பாக பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிட்டு. ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் 10வது கேஜியில் பார்த்திங்கன்னா ஒரு வித ரியாக்ஷனுமே இல்லை. மேல் பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கு, ஃபீமேல் பார்த்திங்கன்னா லூட்டினோ. எனக்கு தெரிஞ்சு இந்த பேர் ஆயிரம் தான் நான் வந்து நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பேட்ஸ் வளர்க்குறதுக்கு முக்கியமாக தேவை பொறுமை தான். காத்திருந்தால் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நல்ல பயன் அடைய முடியுமாங்க. அதே மாதிரி காத்திருந்தால் நம்ம வந்து அந்த 9வது கேஜிலையும் பேர் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த 9வது கேஜிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஃபீமேல் மேலே போட்டு ரொம்ப கொத்திட்டு கிடந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா மேல் செட் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா இறலாம் மாற்ற ஆரம்பிச்சு. நல்லா பேர் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே எக்கும் வச்சிரும். அது வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு அந்த 9வது கேஜியில் எக் வச்சு என்ன நிலமையில் எக் வைக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ் நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் கட்டியிருந்தோம். அந்த பாக்ஸுக்குள்ளே ஏதாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு செக் பண்ணோம். பட் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாக்ஸுக்குள்ளே தான் ஃபீமேல் ஃபுல்லாகவே கிடக்கு. இதுதான் ஃபீமேலு. மேல் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் பிச்சு, ஃபீமேல் பார்த்திங்கன்னா இதேமாதிரி க்ரே கலரில் வருது. இந்த பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் நல்லா சிக்கலாக எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுச்சு. இதோட மேல் தான் பறந்து போச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப சேடாக. அதுக்கடுத்து நம்ம ஃபார்மை சுற்றி வலை, அதாவது இந்த ஒரு பேர்டும் வெளியில் பறக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் செட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேரை பற்றினா. அந்த மேல் பார்த்திங்கன்னா பறந்தே போச்சு, ரிட்டன் வரவே இல்லை. அதனால தான் நம்ம இந்த ஃபுல்லாகவே செட் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 10வது கேஜியில் உள்ள பார்த்தோன்னா இதுவும் லூட்டினோ தான். இதுவும் ஃபீமேல் உள்ளே தான் கிடக்கு ஃபுல்லாக. ஏன்னா நம்மள்ட்டேருந்து அது பார்க்காம இருக்கிறதுக்கு, அதாவது நம்மளை வந்து பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே போய் தான் கிடக்குது. அதனால சும்மா பாக்ஸில் போய் கிடக்குது. மற்றபடி பேராயெல்லாம் கிடக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்க கூடாது. சும்மா தான் கிடக்கு எனக்கு தெரிஞ்சு. சும்மா படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு தான் அந்த பாக்ஸில் கிடக்கு. நானும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, பாக்ஸ் ரிமூவ் பண்ணல, அப்படியே சும்மா தான் வச்சுருக்கோம். சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன், போன அப்லோட் பார்த்திங்கன்னா பாருங்கள். அதாவது பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. லவ் பேர்டு பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கும். அதாவது லவ் பேர்டு என்ன நிலைமைக்கு அப்படின்னு ஃபுல்லாகவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது பார்த்துட்டு வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மள்ட்ட ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ஸ் வளர்க்குற 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.